இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நந்தினியை தனியா சென்னைக்கு அனுப்பணுமா? மாமா எதுக்கு இப்படி சொல்லிட்டு இருக்க? அதுக்கு ஏன்பா நந்தினி அனுப்பணும், அதுவும் தனியா? நீ கூட போக வேண்டியதுதானே? இல்லப்பா, அந்த ட்ரைனிங்ல ஏதோ இங்கிலீஷ்ல எல்லாம் பேசுவாங்க. இங்கிலீஷ்ல பேசினா எனக்கு என்னப்பா புரியும்? அதான். நந்தினி அந்த ட்ரைனிங் போறத பத்தி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ தனியா எப்படி போவா? நீ கூட போ. இல்லப்பா, நானும் நந்தினி கூட சென்னைக்கு போயிட்டா இங்க இருக்கிற வேலையில யார் பாக்குறது? மில்லில் வேற ஏகப்பட்ட வேலை கிடக்கு. நான் போயிட்டா சரியா வராதுப்பா. மாமா ஏன் இப்படி எல்லாம் பேசுது? அசால்ட்டா நந்தினிய அவ்வளவு தூரம் தனியா அனுப்பலான்னு சொல்லுது. இதுல வேற ஏதோ பிரச்சனை இருக்கு. இவ்வளோ வேலை இங்க இருக்கிறப்ப கூட வர முடியாது. நீ மட்டும்தான் போகணும்னு நான் நந்தினி கிட்ட சொன்னேன்ப்பா. அவளும் அதுக்கு சரின்னு தான் சொன்னான். ஆமாண்ணே, கரிகாலம் சொல்கிறதும் சரிதான். கரிகாலம் இல்லைன்னா மில்லு வேலையெல்லாம் பார்க்குறது கொஞ்சம் சிரமம்தான். நான் நந்தினி எப்படி தனியா அனுப்புறது? கூட யாராவது போகணும்ல. ஏமா நந்தினி, நீ மட்டும் தனியா போய் எப்படி இருப்ப? அதுவும் 6 மாசம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மாமா. நான் ஹாஸ்டல்ல தங்கி தான் காலேஜே படித்தேன். சென்னையில என் கூட படிச்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் ஹாஸ்டல்ல தங்கி தான் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. அவங்க கூட நான் தங்கிப்பேன் மாமா. அதுல ஏதாவது சிரமம் இருந்தா அப்ப நான் கரிகாலனை கூப்பிட்டுக்கிறேன். கூப்பிடலாம் மாட்டேன், சும்மா. சரிம்மா, உன்னால முடியும்னா நீ தனியாவே ட்ரைனிங் போயிட்டு வா. ஒருவேளை தனியா தங்குறதுல உனக்கு சிரமம் ஏதாவது இருந்தா நீ சொன்ன மாதிரி கரிகாலனை கூப்பிட்டுக்க. கரிகாலா, உனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சென்னைக்கு போய் நந்தினியை பார்த்துட்டு வா. சரிங்கப்பா. தேங்க்ஸ் மாமா. கரிகாலன் மாமாவும் சரின்னு சொல்லுதே. ஏதோ தப்பா இருக்கும் போல இருக்கே. அப்பாடா, நான் தனியா சென்னைக்கு போய் வேலையில சேர்றதுக்கு வழி கிடைச்சிருச்சு. எல்லாரும் ஒரு வழியா ஒத்துக்கிட்டாங்க. உனக்கும் நந்தினிக்கும் இடையில என்னதான் மாமா நடந்துட்டு இருக்கு? ஆஹா, அதெல்லாம் ஒன்றும் நடக்கலையே. இல்லையே, நேத்து ஏதோ அவ உன்கிட்ட ரொம்ப சந்தோஷமா அன்பா அக்கறையா நடந்துட்ட மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு பார்த்தா அவளை தனியா சென்னைக்கு அனுப்புறதா சொல்லி 2 பேரும் வந்து நிக்கிறீங்க. உங்களுக்குள்ள ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. என்னன்னு சொல்லு மாமா. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீயே ஏதாவது ஒன்று நினைச்சிட்டு வந்து கேட்டுட்டு இருக்காத. இப்ப நீ சொல்லலனா நான் நந்தினி கிட்டே போய் கேட்பேன். சரி விடு, நானே போய் அவகிட்ட கேட்டுக்கிறேன். ஏய் வானதி, நில்லு. நீ இப்ப அவகிட்ட போய் கேட்டேனா அதனால இன்னொரு பிரச்சனை தான் வரும். அப்ப உங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குல்ல, அது என்னன்னு நீயே சொல்லு. நந்தினிக்கு வேலை கிடைச்சிருச்சு. அந்த சந்தோஷத்துல தான் அவ நேத்து எனக்கு காஃபி போட்டு கொடுத்து தோசையெல்லாம் ஊத்தி கொடுத்துருக்கா. அவ என்ன கோயிலுக்கு கூட்டிட்டு போனது எதுக்குன்னு தெரியுமா? நான் ஆசைப்பட்ட வேலை எனக்கு கிடைச்சிருச்சு. இன்னும் 2 நாள்ல நான் இங்க இருந்து கிளம்பணும். நான் கிளம்பி போயிட்டா அதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாம போயிரும். ஒரே நாள்ல எனக்கு 2 சந்தோஷம். ஒண்ணு, எனக்கு வேலை கிடைச்சது. இன்னொன்னு, உன்னை விட்டு நான் போறது.
அவளுக்கு என் கூட இருக்கவே பிடிக்கல நந்தினி. எப்படியாவது என்னை விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறா. அவ வாழ்க்கைய அவ தேடி போக முடிவெடுத்துட்டா. அதான் நானும் அவ விருப்பப்படியே. அவ விருப்பப்படியே நடக்கட்டும்னு அவளை விட்டு கொடுக்க தயாராயிட்டியா? இல்ல, இதுக்கப்புறமா என்னால பொறுத்திருக்க முடியாது. நீ எந்த தப்புமே பண்ணல மாமா. நடந்த எல்லா தப்புக்கும் காரணம் நான் மட்டும்தான். என்னால உன் வாழ்க்கை கேட்டு நீ ஏன் கஷ்டப்படணும்? இப்பவே நான் போய் நந்தினி கிட்ட நடந்த எல்லா உண்மையும் சொல்ல போறேன். வானதி நில்லு. என்ன சொல்ல போற நீ? ஏற்கனவே நந்தினி உன் மேல கோவத்தில் இருக்கா. நீ இப்ப போய் நந்தினி கிட்ட கல்யாணத்தன்னைக்கு அருள் மேல எந்த தப்பும் இல்ல, நடந்த எல்லாத்துக்கும் நீ தான் காரணம்னு சொன்னேன்னு வச்சுக்கோ. நந்தினி உன்னை பத்தி என்ன நினைப்பா? உன் வாழ்க்கை என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தியா? அவ என்ன பத்தி என்ன வேணாலும் நினைச்சிட்டு போட்டும். என் வாழ்க்கை என்ன வேணாலும் ஆகட்டும். எனக்கு இப்போ நீ நல்லா இருக்கணும். எனக்கு அதுதான் வேணும் மாமா. அவ உன்னை தப்பா நினைச்சுதானே உன்னை விட்டு போகணும்னு அவ நினைக்கிறா. உன் மேல எந்த தப்பும் இல்லைன்ற உண்மை தெரிஞ்சா அவ உன்னை ஏத்துப்பால. முட்டாள்தனமா ஏதாவது பேசிட்டு இருக்காத வானதி. வானதி, கல்யாணத்தில் நடந்த விஷயம் நமக்குள்ள இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா அது வேற யாராவது ஒருத்தருக்கு தெரிஞ்சா கூட அது கண்டிப்பா எல்லாருக்கும் பரவும். அது உன் வாழ்க்கைக்கே ஆபத்தா இருக்கும் வானதி. கொஞ்சம் யோசிச்சு பாரு. உன் அப்பாவுக்கு கல்யாண சித்திக்கு அருள் உன் கழுத்துல தாலியே கட்டல, நம்ம சொன்னதெல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சா என்ன ஆகும்? அடுத்த நிமிஷமே கல்யாண சித்தி பிரச்சனை பண்ணி உன்னை இந்த வீட்டை விட்டே அனுப்பிடுவாங்க. உன் அப்பா இருக்கிற கோவத்துல நடந்த உன் கல்யாணம் செல்லாதுன்னு சொல்லி உனக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க கண்டிப்பா முயற்சி பண்ணுவாரு. இதெல்லாம் நடக்கணுமா? என்ன ஆனாலும் பரவாயில்ல மாமா. எனக்கு இப்போ உன் வாழ்க்கை தான் முக்கியம். ஏய், அருளுக்கு வேற எந்த பொண்ணோட கல்யாணம் ஆனாலும் அவன் உயிருக்கே ஆபத்துன்னு தானே அவனை கல்யாணம் பண்ண. இப்ப பொய் சொல்லிதான் கல்யாணம் பண்ணன்னு தெரிஞ்சதுன்னா சித்தி அருளுக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்கல்ல. அப்ப மட்டும் அருள் உயிருக்கு ஆபத்து வராதா? நாம எதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டோமோ அந்த கஷ்டம் எல்லாம் வீணா போயிரும் வானதி. சொன்னா கேளு, வேணாம். நான் உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். வா.